வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் அண்டு லிட்ரஸி டியூரிங் சங்கம் ஏஜ் அண்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டியூரிங் சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் பீரியடில் அங்கே கல்வி எப்படி இருந்தது, ஓகேங்களா, லிட்ரேச்சர் எப்படி இருந்தது, லிட்ரஸி ரேட், அப்புறம் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணாங்க, இம்போர்ட் எப்படி பண்ணாங்க, இது மாதிரி டீட்டெயிலான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி டியூரிங் சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் ஏஜ்னால் அதுக்கு டியூரேஷன் 300 பிசிலேருந்து 300 சின்னு சொல்லுவோம். வாஸ் எ ரிமார்க்கபிள் பீரியட் இன் தமிழ் ஹிஸ்ட்ரி நோன் ஃபார் இட்ஸ் ரிச் லிட்ரஸி ட்ரெடிஷன் அண்ட் எஜுகேஷன் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் எஜுகேஷனுடைய வளர்ச்சி இருந்தது, லிட்ரஸினுடைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சது. சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ எந்த இடத்தெல்லாம் படிக்க போவாங்க, லேர்ன் பண்ண போவாங்க. மதுரை, த கல்ச்சரல் லிட்ரஸி கேபிட்டல் ஆஃப் த பாண்டியாஸ். ஸோ பாண்டியா கிங்டம்னுடைய கேபிட்டலே மதுரை தான் சொல்லுவோம். ஸோ இங்கே தான் ரொம்ப ஃபேமஸ். சங்கம் அசம்பிளிஸ் வேர் போயட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் கெதர். ஸோ இந்த இடத்துல தான் ஒன்று கூடுவாங்க, யாரெல்லாம் போயட்டோ யாரெல்லாம் ஸ்காலர்ஸோ. ஸோ நல்லா ஒரு லேர்ன் பண்ணுற இடமா இருந்தது மதுரை. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம், a renowned learning center for Vedic and Tamil studies. ஸோ வேதங்களை படிக்கிறதுக்கும் தமிழை படிக்கிறதுக்கும், ஓகேங்களா. ஸோ புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் ஹப்பாவும் இந்த இடம் இருந்தது காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் வாஞ்சி, கரூர், த கேபிட்டல் ஆஃப் த சேராஸ் வேர் ஸ்காலர்ஸ் த்ரைவ்டு. ஸோ இந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா சேராவுடைய கேபிட்டல் இருந்தது, சேரா கிங்டம்னுடைய கேபிட்டல். ஸோ இந்த இடமும் ஒரு லேர்னிங் சென்டராக இருந்தது. பூகார், அதாவது காவேரி பட்டினம்னு சொல்லுவாங்க, நோன் ஃபார் மேரிடைம் ட்ரேட் அண்ட் லிட்ரஸி கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்தமாரி முக்கியமான ஒரு 4 பிளேசஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிளேசஸில் தான் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஓகேங்களா. ஸோ அந்த இடமும் நல்ல வளர்ச்சி ஆயிடுச்சு. எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ அந்த இடத்துல எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது? ஓரல் ட்ரெடிஷன். நாலேஜ் வாஸ் பாஸ்டு த்ரூ ஓரல் ரிசைட்டேஷன் பிஃபோர் பீங் ரிட்டன் டவுன். ஓகேங்களா, எல்லாமே வாயிலே சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே, ஓகேங்களா. ஓரல் ட்ரெடிஷன் தான் இருந்தது, எழுதுறது பழக்கம்லாம் கிடையாது. தமிழ் அண்டு சான்ஸ்கிரிட் லேர்னிங். தமிழ் வாஸ் த ப்ரைமரி மீடியம், பட் பிராமின்ஸ் ஆல்சோ ஸ்டடி சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட். ஸோ ப்ரைமரி மீடியத்தில் தமிழ் படிக்கணும், ஆனால் பிராமின் என்ன பண்ணுவாங்க, சான்ஸ்கிரிட்டும் படிப்பாங்க. ரிலீஜியஸ் அண்ட் செக்குலர் எஜுகேஷன். டெம்பிள் ஆக்டட் ஆஸ் எஜுகேஷனல் சென்டர். இப்போலாம் நம்ம படிக்கிற இடம் ஸ்கூல், அப்போல்லாம் கோவில்களில் தான் படிப்பாங்க. சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடட் கிராமர், லிட்ரேச்சர், எத்திக்ஸ், மெடிசன் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஓகேங்களா, கிராமராக தெரியும் உங்களுக்கு, லிட்ரேச்சர் தெரியும். எத்திக்ஸ்னால் என்னது, தர்மத்தை பற்றி சொல்லித்தரது, தொழில் தர்மம் நிறைய இருக்குது எத்திக்ஸில். அப்புறம் மெடிசன் பற்றி சொல்லித்தரது, அப்புறம் சில ஆர்ட்ஸ், சிலம்பம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரது எல்லாமே கோவிலில் பண்ணுவாங்க. தொல்காப்பியம், த ஏர்லியஸ்ட் தமிழ் கிராமர் புக். முதல்ல கிராமர் புக்கு ரொம்ப பழசு எதுனா தொல்காப்பியம் தான். பிளேட் எ கீ ரோல் இன் லிங்குவிஸ்டிக் எஜுகேஷன். லிட்ரஸி அண்டு லிட்ரேச்சர். தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் used for writing on palm leaves, pottery and cave inscriptions. ஓகேங்களா, பாறைகளில் எழுதி வச்சுருப்பாங்க, இலைகளில் எழுதி வச்சுருப்பாங்க, பாமையில். ஓகே, பாமையில் தெரியும் இல்லையா, ஈச்ச மரத்து, அது பனைமரத்து இலையில எழுதி வச்சுருப்பாங்க. பாட்ரியில் பானைகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாமே இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் பயன்படுத்துச்சு. சங்கம் லிட்ரேச்சர். கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் ஆன் எத்திக்ஸ், லவ், வேலை, ஷோ கேசிங் அட்வான்ஸ்ட் லிட்ரரி ஸ்கில்ஸ். ஸோ காதல் பற்றி பாடியிருப்பாங்க, அதாவது எழுதியிருப்பாங்க போயம்ஸு, ஓகேங்களா. நிறைய விஷயங்களை பற்றி போயமில் அதை சொல்லி அந்த டைமில் அந்த தமிழ் வளர்ச்சிக்கு ஏற்பட்டது. Women in education. Some women like poet Avvayar played an important role in Tamil literature. ஸோ விமனும் எஜுகேஷனில் டெவலப் ஆகிக்கிட்டே வந்தாங்க, ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட் டியூரிங் சங்கம் ஏஜ். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, என்ன இம்போர்ட் பண்ணாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு ஹேட் எக்ஸ்டென்சிவ் ட்ரேட் நெட்வொர்க் டூரிங் சங்கம் ஏஜ். யாரு கூடலாம் வச்சுக்கிட்டாங்க ட்ரேடு? ரோம், கிரீஸ், ஈஜிப்த், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட வச்சுக்கிட்டாங்க. மேஜர் போர்ட்ஸ் ஃபார் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன போர்ட், துறைமுகங்கள் பயன்படுத்தினாங்கன்னா பூகார், காவேரி பட்டினத்தில் இருக்குது இல்லையா, சோலாக்கு சொந்தமான போர்ட்டு. அப்புறம் முசிரிஸ், அதை முச்சிரின்னு சொல்லுவாங்க கேரளாவில், ஃபேமஸ் ஃபார் ரோமன் ட்ரேட், ரோமன் கூட ட்ரேட் வச்சுக்கிட்டாங்க. கொர்க்கைன்னு சொல்லுவாங்க தமிழில். பாண்டியா போர்ட் நோன் ஃபார் பியல், முத்து,
முத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது. அரிக்கமேடு, எ ரோமன் ட்ரேட் செட்டில்மெண்ட் நியர் ப்ரெசன்ட் டே புதுச்சேரி. ஸோ அந்த டைமில் அதை அரிக்கமேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது பாண்டிச்சேரி ஆயிடுச்சு. ரோமன் பீப்புளெலாம் அங்கே தான் ட்ரேட் பண்ணாங்க, அங்கேயும் செட்டில் ஆகிட்டாங்க. மேஜர் எக்ஸ்போர்ட் குட்ஸ், என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க? ஸ்பைசஸ், அதாவது பெப்பர், கார்டமம், டர்மரிக், ஜிஞ்சர், இதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பியர்ல்ஸ் அண்ட் காரல்ஸ், கொற்கையிலேருந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், உறையூர் வாஸ் நோன் ஃபார் ஃபைன் காட்டன், உறையூரில் தான் நிறைய காட்டன் உற்பத்தி பண்ணுவாங்க. ஐவரி அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன், இதெல்லாமே ரோமுக்கு அமிச்சாங்க. இரும்பு, ஸ்டீலு, இது எல்லாத்தையும் ஹை குவாலிட்டி வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸ் இதெல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. சாண்டல்வுட், பர்ஃப்யூம்ஸ், இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ். மேஜர் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் குட்ஸ் பார்த்துட்டோம்னா காயின்ஸ் ரோமன் காயின்ஸ் அங்கேருந்து கொண்டு வருவாங்க. ஃபவுண்ட் இன் மெனி தமிழ் ரீஜன்ஸ் ப்ரூவிங் ஆக்டிவ் ட்ரேட். வைன் அண்ட் ஆலிவ் ஆயில் ரோம் கிட்டேருந்து தான் வருது. கிளாஸ்வேர் அண்ட் ஜெம்ஸ், இதெல்லாம் ஈஜிப்து, கிரீஸ் கிட்டேருந்து வாங்கினாங்க. சில்க் அண்ட் ஹார்சஸ் சைனாலேருந்தும் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்தும் வாங்கிட்டு வந்தாங்க, இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிப்பாங்க. கன்க்ளூஷன், ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, த சங்கம் ஏஜ் சாய் அ ஃப்ளோரிஷிங் எஜுகேஷன் சிஸ்டம் வித் ரிச் லிட்ரரி ட்ரெடிஷன். ஸோ அந்த காலத்திலே, சங்க காலத்திலே என்ன பண்ணியிருக்காங்க, நல்லாவும் படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டமும் இருந்திருக்கு. தமிழ்நாடு had ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஏர்லியஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நெட்வொர்க். ஸோ உலகத்திலேயே ரொம்ப பழமையான ட்ரேட் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு நெட்வொர்க்கே. மேரிடைம் ட்ரேட் மேட் த தமிழ் ரீஜன் எ சிக்னிஃபிகண்ட் குளோபல் எக்கனாமிக் ஹப். ஓகேங்களா, ஸோ மேரிடைம் ட்ரேடும் ஒரு முக்கியமாக இருந்திருக்கு தமிழ்நாட்டில், மற்ற கண்ட்ரிஸ் கூட ட்ரேடு வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு தமிழோடைய வளர்ச்சிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட். First one, education literacy during Sangam age, centers of learning. Next, education system. Next, literacy and literature. Export and import during Sangam age. Major ports for trade. Major export goods, major imported goods, and final conclusion. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.